வாங்க ஜோசியரே வாங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்த வாட்டி பேமெண்ட் எப்படி? ரொம்ப அதிகமோ? நான் பாட்டு கட்டிட்டே இருக்கேன், நீங்க என்ன பதில் சொல்லாம போயிட்டே இருக்கிறீங்க? சரி, போறதான் போறீங்க, ஒரு கோட்டருக்கு துட்டு கொடுத்துட்டு போங்க. நீ குடிகாரனா இருந்தாலும் வெள்ளந்தியா இருக்கிற, அதனால பேய் உன்னை விட்டு வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், அதை அப்படியே விட்டுருங்க. இப்ப கிளப்பி விட்டுறாதீங்க. சரி கிளம்புங்க ஜோசியரே, கிளம்புங்க. இந்த வீட்டுல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பூதம் கூட இருக்கு. ஆனா குடிக்க காசு மட்டும் இல்ல, ஒருத்தரும் தர மாட்டேங்கிறான். டேய், இதை எங்கடா பிடிச்சிங்க? என்ன ஆச்சுடா? டேய், சரக்கு செம்மையா இருக்குடா, சும்மா ஜிவ்வுன்னு ஏறுதுடா. எல்லாம் நம்ம விவேக் தான்டா, சொல்லி வச்ச மாதிரியே வாங்கியிருக்கான்டா. டேய் சூப்பர்டா. சரக்கு விஷயத்துல இவனை அடிச்சுக்க யாருமே இல்லடா, எங்க போனாலும் உஷார் பண்ணிடுவானடா. டேய் முதல்ல கை குடுறா. வந்த இடத்துல சரக்கு இல்லாம என்ன பண்ணுவான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்டா, நீ அதை போக்கிட்டடா, தேங்க்ஸ்டா. ஏய் என்ன வர்றா, அங்க பாரு ஒருத்தன் பேயாச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். டேய் என்னாச்சுடா அவனுக்கு? வீட்டுல டெத் ஆகி போச்சு இல்ல, அதான் ஃபீல் பண்றானா. ஃபீலிங்ஸா? அதுவும் சரக்கு இருக்கும் போதா? தப்பாச்சடா. டேய் பாவம்டா, அவன் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கான், வா ஆறுதல் சொல்லலாம் ப்ளீஸ்டா. எஸ் we are all human beings. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கணும், அதுதான் நம்ம கல்ச்சர். ஓகே. ஏய் டோன்ட் வரிடா. ஏய் ஜோதி, உனக்கு நாங்க இருக்கேன்டா. டே நாங்க இருக்கோம், வாடா. வாடா டே. டே அண்ணா, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க? ஒன்றும் இல்லடா. என்ன ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஏன்டா சரக்கு அடிக்காம தனியா நின்றுட்டு இருக்க? டேய், இவனை பார்க்க புதுசா கல்யாணம் பொண்டாட்டி கோச்சிட்டு உட்காந்துருப்பாரு, அப்படி இருக்க. என்னாச்சு அம்மா? என்ன அம்மா, ஏன் இப்படி இருக்க? இப்படிலாம் கலாச்சிட்டு இருந்தீங்க கடுப்பாயிருவேன். டேய் இவன் ஏன்டா அவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? டேய் என்னடா பெரியப்பா செத்துட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? டேய் அவர் மட்டும் சாகலடா, இத்தனை நாள் நம்ம கூட இருந்த சுதர்ஷனும் செத்துருக்கான். இப்ப அவனும் இல்லடா, மேல போய் சேர்ந்துட்டான். அதை நினைச்சு யாருமே ஃபீல் பண்ண மாட்டீங்களா? டேய் சுதர்ஷன் என் தம்பிடா, எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு. ஆனா லைஃப்ல பர்த்தும் டெத்தும் சகஜம் தானே? கரெக்டா சொன்னடா. நம்ம வருத்தப்படலாம், அதுக்காக ஒரேடியா உக்காந்து இருக்க முடியாதுடா. டேய் ஃப்ரீயா விடுறா. சுதர்ஷன் இங்கதான்டா இருக்கான், எப்பவும் இருப்பான். அதை நினைச்சு மனசை தேத்திக்கடா. உனக்கு ஒன்று தெரியுமா, மண்டவரெல்லாம் தங்கி விட்டால் மண்ணில் நமக்கு இடமேதுன்னு பாட்டே இருக்குடா. டேய் போதுண்டா, உங்களை மாதிரி என்னால இந்த சீரியஸான விஷயத்த ஈஸியா எடுத்துக்க முடியாது. சரக்கடிச்சு என்னால அதை மறக்கவும் முடியாதுடா. டேய் ஏன்டா அப்படி? ஏன்னா அவன் என் கண்ணு முன்னாடி தான் செத்தான், அதை நான் என் கண்ணால பார்த்தேன்டா. டேய் அவன் ஒன்றும் சாதாரணமா சாகலடா,
பேய் அடிச்சு செத்துருக்கான். பேய் அடிச்சா? பேயா? அவனை கொன்னது ஒரு பேய்டா. பேயா? பேயா அவனை கொண்டுச்சு? ஆமாண்டா, அது ஒரு குட்டி பேய். கான்வென்ட் போற பையன் மாதிரி பார்க்க அழகா இருந்தான்டா. அவன் தான் பேயா வந்து சுதர்ஷனை கொண்டிருக்கான். அப்படின்னா பெரியப்பாவையும் அந்த பையன் தானே கொண்டிருக்கணும். ஓஹோ. போடா. டேய், என்னடா இவன் என்னடமோ சொல்றான். கான்வென்ட் போற பேயின்றான், அதுங்க தான் வந்து கொன்னுச்சுன்றான். ஐயோ, கேட்கறதுக்கே டெரரா பயமா இருக்குடா. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா ஜோதி? சத்தியமா உண்மைடா. நம்ம நிலவேணி பெரியமா இருக்காங்கல்ல, அவங்கள ஆவி ரூபத்துல நான் பார்த்தேன்டா. ஐயோ, அவங்களும் பேய் பையனோட சேர்ந்து பேய் அலைஞ்சிட்டு இருக்காங்கடா. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் கொல்ல போறாங்கடா. Oh my God! கேட்கவே ரொம்ப பயமா இருக்குடா. இப்ப நம்ம என்னடா பண்றது? பேசாம ஃபுல்லா சரகடிச்சிட்டு சாமி கும்பிட்டு படுத்துருவோம்டா. படுத்துருவோம். அது டேய் ஜோதி, நரேஷ் சொன்னது குட் ஐடியாடா. நம்மள டெட் பாடி நினைச்சு பேயெல்லாம் ஏமாந்து போயிடும். ஒருவேளை அது நான்வெஜ் பையா இருந்தா நம்மள தின்னுடும்டா. நம்மள தின்னுடும்ல. நம்ம வீட்டுக்கு வெளியில டூலெட் போர்டை மாட்டிடுவான். வீட்டுல யாரும் இல்ல நினைச்சா அந்த பேய்க வந்த வழியே போயிருண்டா. டேய், நீ என்ன சொல்ற? அந்த 2 பேய்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும்ல? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஜோதிய போர்டு பக்கத்துல உட்கார வச்சு பேய் வந்தா படிச்சு காட்டுருவல, பேய் வந்து புரிஞ்சுக்கல. என்னடா இப்படி புடிச்சு தள்ளுற? டேய், அடங்குடா. அடிக்கிறது சரக்கு, பேசுறது செல்போன், பயப்படுறது பேய்க்கா? ஏண்டா யாருக்கிட்ட கதை விடுற? டேய், நான் சொன்னதை நீங்க நம்பலல? எப்படிடா நம்புறது? சரக்க லிமிட் அடிச்சா போதை வரும், ஓவர் அடிச்சா வாமிட் தான் வரும். அதுக்கு மேல அடிச்சா ஆவி பேய் எல்லாம் வரும். ஆமா ஆமா, போன இடத்துல இவன் ஓவரா குச்சிருப்பான். அதான் பேய் பூதம் பிசாசுன்னு வளர்றான். வாய மூடுறா. இதே தாண்ட சுதர்ஷன் சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் என்னாச்சு? பேய் அடிச்சு செத்துட்டான்ல. டேய், நீ சீரியஸா தான் சொல்றியா? ஆமாடா, அந்த பேய்களை நான் கண்ணால பார்த்தேன். அவ்வளோ ஏன் இப்ப கூட அது இங்க இருக்கலாம். என்னடா சொல்ற? இங்க பேய் இருக்குன்றியா? கண்டிப்பா இருக்கும்டா. டேய், காணமேடா. டேய், அது எல்லார் கண்ணுக்கும் தெரியாதுடா. இங்க இல்லைன்னா என்ன, இதோ இந்த ஜன்னலுக்கு வெளியே கூட இருக்கலாம். இந்த ஜன்னலுக்கு வெளியிலையா? ஆமாண்டா. இருக்குன்றியா? கண்டிப்பா இருக்கும். ஐயோ, அப்படின்னா எந்த நிமிஷம் வேணாலும் உள்ள வரலான்றியா? எனக்கே பயமா தாண்டா இருக்கு. நான் போய் செக் பண்றேன். போடா, செக் பண்ணு. பார்த்து போ. கண்ணட்டுல அரைஞ்சிட போடு, உம்மா கிம்மா குத்துற போது. பார்த்து போ.
என்ன நரேஷ்? நரேஷ் என்ன ஆச்சுடா? அங்க பேய் இல்லடா. லூசு, ஒழுங்கா சரக்கு அடிச்சுட்டு வந்து படுறா. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நிஜமாவே உன்னை பேய் வந்து அமுக்கிறோம். டேய் வாங்கடா, மிச்சம் மீதி இருக்கிற சரக்க ஃபினிஷ் பண்ணிட்டு போய் படுப்போம். ஜோதி வா. டேய், ஏய், வாடா. शक्ति पराशक्ति शक्ति 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 देवी महाशक्ति पराशक्ति ओम काली सर्वशक्ति ताये महाशक्ति पराशक्ति ताये ओम महादेवी लोकनायकी ओम शक्ति आदिशक्ति महादेवी पराशक्ति देवी ताये महादेवी அதை எடு. குட்டா சாமி, இதை பிடிச்சுக்கோ. நீ பயப்படாத. சாமி நான் ஏன் பயப்பட போறேன் சாமி? இது வெறும் சாம்பல் தானே சாமி. டேய்,
அது சாம்பல் இல்லடா, அதுக்குள்ள பேய் இருக்கு. என்னது பேயா? ஆமாடா. ஆனா நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் சொல்ற மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே போ, உனக்கு ஒன்றும் ஆகாது. கிட்டவா, காதை காட்டு. என்ன புரிஞ்சுதா? நான் சொன்ன மந்திரத்தை அழி முழுக்க சொல்லிக்கிட்டே போ. எந்த சக்தியும் உன்னை ஒன்றும் பண்ணாது. சாமி இது என்ன சாமி பண்றது? அதை கொண்டு போய் கிணத்துல கரைச்சிட்டு வந்துடு. போற வழியில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புரிஞ்சுதா? வழியில என்ன ஆகும் சாமி? குடுவையில் இருக்கிற ஆத்மா எப்படியாவது வெளியேற துடிக்கும். ஆனா நீ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு. அதை ஜலத்துல கரைச்சிட்டா அதுக்கப்புறம் ஆபத்து ஒண்ணுமே வராது. சாமி சொல்லு. இதுள்ள பேய் இருக்குன்னு சொல்றீங்க, வெளியில வரும்னு சொல்றீங்க. எதுக்கு பிரச்சனை? நீங்களே பண்ணிரலாமே சாமி. இங்க யாரு பூஜை பண்றது? ஆசா நீயா நானா? நீங்க தான் சாமி. அப்ப இதை நீதாண்ட பண்ணணும். அச்சப்படாத, நான் தொடர்ந்து இங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற ஆவி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இல்லன்னா அது வெளியே வந்து உன்னை அடிச்சு துவம்சம் பண்ணிடும். சாமி பயப்படாத, நான் இருக்கேன். அது வெளியே வராதபடி தொடர்ந்து மந்திரம் பண்ணி நான் பாத்துக்கிறேன். நீ போ, சொன்னதை செய். சரிங்க சாமி. போடா. சரிங்க சாமி. நீங்க சிறப்பா பூஜை பண்ணுங்க, தப்பாகாம பாத்துக்கங்க. இப்ப என் உசுறு உங்க கையில தான் சாமி இருக்கு. சரி, போய் வா. நீங்க மந்திரத்தை ஆரம்பிச்சிருங்க சாமி. டேய் யார் அது? டேய் என்னடா என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? டேய் வேண்டாண்டா. டேய் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் குருநாதர் கிட்ட சொன்ன முடிஞ்ச. டேய் யாருப்பா? ஏன்பா இப்படி பண்றீங்களேப்பா? ஐயோ டேய் யாரா நீ? யாரா? பேயா பிசாசா? சொல்லுடா, யாருன்னு கேக்குறல்ல. நீ பாட்டுக்கு நிக்கிற. டேய் சின்ன பையன் கூட பார்க்காம என்ன நீ பயமுறுத்துறல்ல. நானும் சின்ன பையன் தான் தெரியும்ல. பேயா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை தெரியல. எனக்கு என் ஆசா இருக்காரு. மந்திரம் சொல்லி உன்னை பஸ்மமாக்கிடுவாரு. டேய் நீ தைரியமான பேயா இருந்தா, உண்மையான பேயா இருந்தா சிரிக்கிறத நிறுத்துடா. அதான பார்த்தேன். அந்த பயம் இருக்கணும். என்கிட்டயே வா. வாளாட்டின ஒட்ட நறுக்கிடுவான். ஆமா போடா. ஏய் போடா போடா. ஏய் போடான்ற. ஐயோ எங்கடா போன? அந்த பயம் இருக்கணும். ஆமா ஐயோ.
இது இப்படி ஆகி போச்சு. என்னடா இது வெயிட்டா இருக்கு? ஐயோ, என்னடா இது ஒன்னத்தையும் காணோம். என்னடா நடக்குது இங்க? என்னடா இது மறுபடியும் மூட்டையை தூக்கி வச்சிட்டீங்க? என்ன இது குருநாதா? அம்மா, என்னடா இது?